ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்கிட்ட அதிகமாக கேட்குற கொஸ்டின் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் ஃபாரெக்ஸ் புரோக்கர்ல டெபாசிட் பண்ணணும், அதை எப்படி டெபாசிட் பண்றது, அதுவும் லீகலா நான் டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ ஃபாரெக்ஸ் ஃபர்ஸ்ட் இந்தியா லீகலா இல்லீகலா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லீகலும் கிடையாது இல்லீகலும் கிடையாது. என்னன்னா ஃபாரெக்ஸோட அத்தாரிட்டி இந்தியாவுடைய ரெகுலேஷன்ஸ்குள்ள வரல, அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்களே தவிர இல்லீகல் அப்படின்ட்டு இங்க எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லயும் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரெகுலேட் பண்ணல, அதுக்கான முயற்சி நடக்குது, கண்டிப்பா ரெகுலேட் பண்ணுவாங்கன்னு நம்புவோம். இப்போ ஃபாரெக்ஸ் அன்ஆத்தரைஸ்டு ஆப்ல தான் நம்ம பண்ற மாதிரி இருக்கு. அதாவது என்னன்னா, இந்தியால ரெஜிஸ்டர்டு இல்லாத கம்பெனி எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா அன்ஆத்தரைஸ்டு கம்பெனின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா நான் ஒரு விஷயம் சொல்ல போனேன், இந்தியால அன்ஆத்தரைஸ்டு கம்பெனி இல்ல, ஆத்தரைஸ்டு கம்பெனி இருக்கு. ஸோ ரெண்டுத்துலயுமே நடக்கிற ஒரே விஷயம். ஸோ கம்பெனின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஃபாரெக்ஸ் புரோக்கர்ல இன்கேஸ் நீங்க போட்ட ஃபண்ட் இருக்கும்போது ஃபாரெக்ஸ் கம்பெனி இழுத்து மூடிட்டாங்கன்னா, ஸோ இந்தியன் கவர்மெண்ட் எந்த ஒரு ஹெல்ப்பும் நமக்கு பண்ண மாட்டோம் அப்படிங்கிற அவங்களோட ரூல். நீங்க டெபாசிட் பண்ணிட்டீங்க, ஸோ இந்தியன் கம்பெனி மூடிட்டாங்க அப்படின்னா ஸோ எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரூலை வச்சிருக்காங்க. அதே இந்தியன் புரோக்கர் பண்ணிட்டாங்க அப்படின்னா செபின்னு இருக்காங்க, பட் அது எந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு டேட்டா லீக்குக்கே ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. ஸோ நம்ம ஆல்ரெடி இதை பத்தி பேசினோம். ஒரு டேட்டா லீக்குக்கே எவ்வளவோ புரோக்கர்லேருந்து டேட்டா லீக் ஆகுது, அதுக்கே ஆக்ஷன் எடுக்கல. என்னதான் ரிஜிஸ்டர்டு கம்பெனி ஆகணும், என்னதான் ரிஜிஸ்டர்டு கம்பெனி ஆகணும். ஸோ எல்லாத்தையும் நடக்க போகுது. எங்க ஸ்கேம் இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா எந்த கம்பெனி எப்ப ஏமாற்றுவான்னு நமக்கும் தெரியாது. ஸ்டாக் புரோக்கர்ல ஸ்கேம் நடக்கலையான்னு கேட்டா அங்கேயுமே நடந்துட்டு தான் இருக்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட முடிஞ்சிடும். ஸோ ஒரு கம்பெனியோட முடியுது அப்படிங்கும் போது ஸோ அஸ் மை பர்சனல் ஒப்பீனியனா நான் சொல்ல போறேன். ஸோ இங்க ப்ரொமோஷனும் இதெல்லாம் இல்லை, பர்சனல் ஒப்பீனியன் அததான் இங்க நான் சொல்லப்பேன். அப்போ நான் பர்சனல் ஒப்பீனியனா நான் என்ன சொல்ல போனேன் அப்படின்னா, நான் பர்சனலா யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா எனக்கு ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்றதுக்குன்னா இன்ட்ரெஸ்ட். அதனால நான் பர்சனலா பண்றது எஸ்னஸ். அவங்க இந்தியால ரெஜிஸ்டர் பண்ணாத கம்பெனி, ஆனா அவங்க கிட்டத்தட்ட 7 கண்ட்ரில ரெகுலேட்டட் கம்பெனியும் கூட. பிளஸ் மலேசியால ஒரு பேங்க் எஸ்னஸ் பேங்க் ரன் ஆகுது. ஸோ எல்லாமே இருக்கு, ப்ரொஃபைல் நல்லா இருக்கு. பிளஸ் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், டெபாசிட் வித்ட்ராவல் இன்ஸ்டன்ட் டைம்ல நடக்கும். ஸோ அதுக்கான ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸை நான் எல்லாமே என்னோட ப்ரீவியஸ் வீடியோல நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். பட் நான் பர்சனலா யூஸ் பண்றது எஸ்னஸ். ஏன்னா எனக்கு அவங்க சர்வீஸ் கரெக்டாக கொடுக்குறாங்க. ஆனா நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா எஸ்னஸ் ஸ்கேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட்டேட் கொடுப்பாங்க. சரி, சிம்பிளா சொல்றேன், ஸ்கேம் பண்ற ஒரு கம்பெனி ஏன் நம்பர் 1ல இருக்கு? இந்தியாவில் நீங்க மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எஸ்னஸ்ல ஏன் நிறைய பேர் ட்ரேட் பண்ணாங்க? சிம்பிள், ஒரே விஷயம் சொல்லட்டும் அப்படின்னா, நான் பர்சனலா கிட்டத்தட்ட 8 வருஷம் யூஸ் பண்ணும்போது டெபாசிட் ஆன் டைம், அதே மாதிரி வித்ட்ராவல் ஆயிடும். இன்கேஸ் ஏதாச்சும் பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா வித்தின் a வீக்ல சார்ட் அவுட் ஆயிடும். பணம் ஃபண்டு மாத்திக்கிறதோ லாக் ஆகுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வித்தின் a வீக்ல சார்ட் அவுட்டும் ஆகிடும். எல்லாமே பர்ஃபெக்டா எனக்கு இருக்கும். பிளஸ் மார்க்கெட்ல மேனிப்புலேஷன்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் பர்சனலா ட்ரேட் பண்றப்ப எனக்கு மேனிப்புலேட் ஆனது கிடையாது. நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டேன், பட் எனக்கு பர்சனலா மேனிப்புலேட் ஆனது கிடையவே கிடையாது. ஸோ அதனால ஐ பிலீவ், ஸோ எனக்கு என்ன நடக்குதோ நான் அதெல்லாம் பார்க்கணும். இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க நான் பண்ணக்கூடாது. ஸோ எனக்கு இன்னொரு பர்சனல் ஒப்பீனியன், ஐ கேன் பிலீவ் வித் எஸ்னஸ். ஃபாரெக்ஸை நான் லீகலா பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா பண்ண முடியும். அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்தியன் மணியை டைரக்டா ஃபாரெக்ஸ் புரோக்கர்ல டெபாசிட் பண்ணாதீங்க. ஆனா ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஈஸியா பண்ணணும். யூபிஐ ஆப்ஷன் இருக்கு, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் இருக்கு, யூபிஐ எக்ஸ்பிரஸ் இருக்கு. ஈஸியா பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் அதுலதான் ரிஸ்கே அடங்கி இருக்கு. ஸோ அதனால நீங்க டெபாசிட் பண்ணிடலாம், பிரச்சனையும் கிடையாது. பட் நீங்க ப்ராஃபிட் பண்ணி வித்ட்ராவல் எடுக்கும் போது உங்களுக்கு வரக்கூடிய பேமெண்ட் எங்கேருந்து வந்துச்சுங்கிற கேள்வி கண்டிப்பா ஆகும். ஒரு சின்ன அமௌண்ட், ஒரு 30,000 ரூபாய், 40,000 ரூபாய், 50,000, 1 லட்சம் வரைக்கும் நீங்க வித்ட்ராவல் பண்ணா பிரச்சனை கிடையாது. ஆஃப்டர் 2 lakhsக்கு மேல நீங்க வித்ட்ரா பண்றீங்க, பேங்க் அக்கௌண்ட்ல பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கேள்விகள் கவர்மெண்ட் சைட்ல இருந்தோ இல்ல பேங்க் சைட்ல இருந்தோ கண்டிப்பா வரும். எங்கேருந்து பேமெண்ட் வந்துச்சு, என்னன்னு பேமெண்ட் வந்துச்சு. ஸோ அதுல வர சட்ட சிக்கல்களை நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும், நம்பர் 1. ஆனா நான் இப்ப என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, நம்ம லீகலா பண்ண போறோம், இன்கம் டாக்ஸ் பே பண்ணி பண்ண போறோம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, கிரிப்டோ பேமெண்ட் சிஸ்டம் மூலமா பண்ணலாம். ஸோ கிரிப்டோ பேமெண்ட் சிஸ்டம் மூலமா எப்படி நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எஸ்னஸ்ல டெபாசிட் பண்ண போறோம். அந்த டெபாசிட் ப்ராசஸ் எப்படி பண்றது சேஃப் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்ல போறேன். டெபாசிட் ப்ராசஸ் பண்ண போறோம், அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவில் லீகல் பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோ ஏன் லீகலைசேஷன் சொல்ல, மோர் தென் 28% என்ன பண்ணணும், டாக்ஸேஷன் பண்ணணும், நம்பர் 1. ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம டேக்ஸ் கொடுத்தாலுமே அது என்ன லீகலைஸ் தான்.
இப்போ ஸோ நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்தியாவில் ரெஜிஸ்டர்டு புரோக்கர்ஸ் நிறைய இருக்காங்க. கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் யார் யார் இருக்கா? பினான்ஸ், நெஸ்ட், ஐனோசிக்ஸ். ஸோ எங்களுக்கு பர்சனலா இப்போ நாங்க பர்சனலா சப்போர்ட் பண்றது ஐனோசிக்ஸ். பட் இப்போ ஒரு 1 month டெவலப்பிங் சைட்ல இருக்கிறதுனால இப்போதைக்கு பினான்ஸ் இஸ் கோயிங். ஓகேவா? ஸோ பினான்ஸ் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு? கோயிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ பினான்ஸ் வந்து FIU ரெஜிஸ்டர்டு என்டிட்டி. FIU என்ன? ஃபினான்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட். அதாவது இந்தியாவுடைய கிரிப்டோக்காக இருக்கக்கூடிய அத்தாரிட்டி தான் FIU. ஸோ அதனால பினான்ஸ் வந்து அவங்களுடைய ரெஜிஸ்டர்டு எக்ஸ்சேஞ்சா ஆயிடுச்சு, இந்தியாவிலே ரெஜிஸ்டர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட கேஷை டேட்டா எங்க கொண்டு போறோம்? பினான்ஸ். கேஷ் என்ன போகுது? பினான்ஸுக்கு போகுது. பினான்ஸ்ல இருந்து நேரா எங்க கொண்டு போறோம்? எஸ்னஸ். ஓகேவா? நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நேரா கேஷை பினான்ஸ்ல போயிட்டு அதை என்னவா வாங்க போறோம் அப்படின்னா USDT-யா இன்வெஸ்ட் பண்ண போறோம். USDT என்ன பண்ண போறோம்? இன்வெஸ்ட் பண்ண போடும். ஸோ பண்ணதுக்கு அப்புறம் அந்த USDT-யை எங்க போயிட்டு கொண்டு போறோம் அப்படின்னா ஸோ இட்ஸ் பிளாக் செயின். பிளாக் செயின் மூலமா எங்க கொண்டு போறோம்னா எஸ்னஸ் கொண்டு போறோம். நம்ம டைரக்டா கொண்டு போனாதான் வேல்யூ வந்து இதாகிறதுனால நம்ம கிரிப்டோ மூலமாவே என்ன பண்ண போறோம்? பிளாக் செயின் மூலமாவே எஸ்னஸ் கொண்டு போயிடும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி கொண்டு போயிட்டு பேங்க் டிரான்ஸ்ஃபர் விட்டா இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எப்படி கொண்டு போனோமோ அப்படின்னா என்ன பண்ணணும்? வித்ட்ராவல் இங்க எஸ்னஸ்ல இருந்து பினான்ஸுக்கு கொண்டு வரணும். பினான்ஸ்ல இருந்து நீங்க என்ன பண்ணணும்? கேஷா மாற்றணும். இந்த கேஷ் ப்ரோ எப்படி ப்ரோ டெபாசிட் பண்றது அப்படின்னா ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா P2P. அதாவது P2P மீன்ஸ் என்ன அப்படின்னா பர்சன் டு பர்சன் டிரான்ஸ்ஃபர். ஸோ பர்சன் டு பர்சன் அப்படிங்கிறப்ப டெபாசிட் பண்றப்ப எப்படி பண்ணுவோம் அப்படின்னா டெபாசிட் பண்றோம் அப்படின்னா நான் வந்து USDT-ய பை பண்றேன்னு அர்த்தம். பை. வித்ட்ராவல் அப்படின்னா USDT என்ன பண்ண போறேன்? செல் பண்ண போறேன். அதாவது USDT-ய வாங்க போறேன். டெபாசிட் அப்படிங்கிறப்ப என்னது? நான் கேஷா கொடுத்து USDT-ய வாங்க போனேன். வித்ட்ராவல் அப்படிங்கிறது என்னது? USDT-ய கொடுத்து விற்க போனேன். கண்டிப்பா வாங்குறப்ப பிரைஸ் ஒண்ணு இருக்கும், விற்கிறப்ப பிரைஸ் ஒண்ணு இருக்கும். கண்டிப்பா நீங்க வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இப்ப பினான்ஸோட ரேட் பாத்தீங்கன்னா 90 ரூபாய். ஒரு USDT பிரைஸ் எவ்வளோ? 90 ரூபாய். அதே செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 87. பினான்ஸ்ல என்ன கேட்டது? P2P பண்றது சேஃப் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். கண்டிப்பா என்ன பொறுத்தவரைக்கும் சேஃப் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு ஃபண்ட் கரெக்டா வந்துடும், டெபாசிட் கரெக்டா வந்துடும், எல்லாமே பக்காவா வந்துடும். நான் அதை வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டேன். எல்லாமே ஆன் ஸ்பாட். இல்ல ஏதாவது ஸ்கேம் பண்ணாங்கன்னா அதை கண்டுபிடிச்சாங்க. ஆனா உங்களுக்கு வரக்கூடிய ஃபண்டோ இல்ல நீங்க டெபாசிட் பண்ற ஃபண்டோ ஒரு செக்யூரான ஃபண்டா இல்ல, வேற மாதிரியான ஃபண்ட் இல்லீகல் ஃபண்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இப்போ நிறைய பேர் ஃபேஸ் பண்றதே இதுதான், ஃபண்ட். இப்போ நிறைய என்னன்னா வித்ட்ரால் நீங்க வந்து பினான்ஸ்ல பண்ணும்போது இந்த மாதிரி செக்யூர் ஃபண்ட் உங்கள்ட்ட இல்ல, ஒரு லெஜிட்டான ஃபண்டா இல்ல அப்படின்னா ஆட்டோமேட்டடா என்ன உங்க அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடும். லெஜிட்டான ஃபண்ட் இல்லைன்னா ஸ்கேம் ஃபண்ட். இப்போ ரீசெண்டா நிறைய ஸ்கேம் நடக்குது. கிரெடிட் கார்டு ஸ்கேம், அந்த ஸ்கேம், இந்த ஸ்கேம், எல்லா ஸ்கேம் ஃபண்டுமே எங்க பழக்கத்துக்கு வருதுன்னா இங்கதான். சீரியஸா சொல்ல போனா அதுதான். ஓகேவா? அந்த மாதிரி ஃபண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னா டோட்டலா நீங்க யார் யாருக்கெல்லாம் அனுப்புறீங்களோ அவங்க எல்லாருமே ஃப்ரீஸ் ஆயிடும். இன்னொரு விஷயம், கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நீங்க தலைகீழா நின்றாலுமே உங்க ஃபண்டை வெளியில எடுக்க முடியாது. நான் சொல்ல புரியுதா? அதனால இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன்ல போய் மாட்டிக்காதீங்க. அப்ப நான் இப்படிதான் ப்ரோ டெபாசிட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா Tejineous will be help. லெஜிட்டான ஃபண்ட்ஸ், லீகலான ஃபண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க பண்ணணும். அதே மாதிரி புரிஞ்சுங்க, எங்க கிட்ட டெபாசிட் பண்ணாம வேற எங்கேயும் டெபாசிட் பண்ணி எங்கள்ட்ட வித்ட்ராவல் கேட்டா சத்தியமா கொடுக்க மாட்டோம். ஸோ டெபாசிட்டும் வித்ட்ராவலும் யார்கிட்ட பண்ணணும் அப்படின்னா ஒன்லி ஃபார் Tejineous. ஓகேங்களா? ஸோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா லீகல் ரெஜிஸ்டர்ட் என்டிட்டி தான். ஸோ நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ரெஜிஸ்டர்ட் என்டிட்டி, ஒரு கரெக்டான OTC-ல இருந்தா நாங்க ஃபண்ட் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்துட்டு ப்ராப்பரா உங்களுக்கு ஃபண்ட், சேஃபான ஃபண்டும் வேணும், கரெக்டா உங்களுக்கு வேணும், எனக்கு நம்பணும், அதாவது ட்ரஸ்ட். ஏன்னா நம்ம Tejineous-ஓட ட்ரஸ்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ட்ரஸ்ட் வேணும். ஸோ நம்ம வந்து நாளைக்கு நீங்க கேஷ் கொடுக்குறீங்க, அந்த கேஷ் இன்னொரு விஷயம் என்கிட்ட வந்து டெபாசிட் பண்ணலாம். அன்லிகேட் ஃபண்ட்னா நாங்க வந்து அதுக்கு வந்து எந்த ஒரு பொறுப்பும் நாங்க எடுத்துக்க மாட்டோம். மேக்சிமம் ஃபண்ட் கிளியரன்ஸ் கண்டிப்பா நாங்க பண்ணுவோம். எங்களுக்குன்னு ஒரு செக்கிங் பீரியாரிட்டி இருக்கு. ஸோ நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா எங்களுடைய ஆஃபீஸுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.
அந்த ப்ரொசீஜர் தான் நீங்க கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் எங்கள்கிட்ட நீங்க டெபாசிட் பண்ணணும். ஏன்னா நாங்க வந்துட்டு எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்கிறதுக்கு நாங்க தயாரா இல்லை. பட் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். அதாவது கிரிப்டோ நல்லா புரிஞ்சுங்க, எங்களோட கிரிப்டோ வேலட் இருக்கிறதா உங்களுக்கு நாங்க அனுப்புவோம். புரியுதுங்களா? நான் என்ன சொல்ல போயிட்டா, எங்க கிரிப்டோ வேலட்ல இருக்கிறத உங்களுக்கு அனுப்புவோம். அதுக்கப்புறம் நீங்க அந்த கிரிப்டோ வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஸோ அஸ் பர் தட், ஸோ அதுக்குன்னு நாங்க ஒரு சில கிரைட்டீரியா வச்சுக்கோம். பிளஸ் வி ஆர் த டாக்ஸ் பேயர்ஸ். ஸோ இந்த மாதிரி கிரிப்டோ டெபாசிட் பண்றதுக்கு எங்களுக்கு டாக்ஸ் கண்டிப்பா இருக்கு. ஸோ மேக்சிமம் பினான்ஸோட நம்மள்கிட்ட ரேட்டு கம்மியா தான் இருக்கும். ஸோ அதுக்கான ட்ரை தான் பண்ண போறோம். ஸோ மேக்சிமம் பினான்ஸ் P2P விட மேக்சிமம் கம்மியா இருக்கும். ஸோ அதே மாதிரி செல்லிங் ரேட்டுமே. பட் நீங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ எங்க சேஃபா பண்ணணும், எங்க செக்யூரா பண்ணணும் அப்படிங்கிற பார்த்து நீங்க தெளிவா முடிவு பண்ணுங்க. அப்பதான் நாங்க உங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண முடியும். ஸோ ஓகேவா, எனக்கு பினான்ஸ்ல இந்த ரேட்டு கொடுக்குறாங்கன்னா மேக்சிமம் நாங்க கம்மியா தான் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள்கிட்ட பாகிங்கோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னா இல்ல, ஏன்னா நாங்க டாக்ஸ் பே பண்றோம். இந்த ஒரு விஷயத்துக்குமே டாக்ஸ் பேயிங் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து தெளிவா பண்ணுங்க. ஸோ அதனால பெரிய ரிஸ்க் எடுக்காதீங்க. ஸோ ரிஸ்க்ல தப்பிக்கிறதுக்கு எப்படின்னு நான் சொல்றேன். பினான்ஸ் P2P பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க். ஸோ அது பண்ணாம மேக்சிமம் உங்களுக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ல உள்ளவங்கள்ட்ட இப்படி பண்ணுங்க. அது இன்னுமே செக்யூரா இருக்கும். கான்டாக்ட்ல உள்ளவங்களுக்கு கை மாத்திக்கங்க. அது இனிமே சேஃப். இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம தேஜினிஸுக்கு வாங்க. சப்போஸ் எங்க கிட்ட குவான்டிட்டி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு செல் பண்ணும். எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா செக்யூரான ஃபண்டு, ட்ரேடட் ஃபண்டு. ஸோ நிறைய விஷயங்களுக்கு USDT கூட ஸ்கேம் பண்ணுவாங்க. பார்த்து பண்ணணும். ரொம்ப கம்மியா இருக்கு USDT 90 USDT 85 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நான் வாங்க போனேன்னா கண்டிப்பா உங்க மண்டையில மிளகா அரைக்க போறாங்கன்னு அர்த்தம். USDT வரும், எல்லாம் வரும், ½ hour அதுவே மறைஞ்சு போயிடும். கேமிங் ஃபண்ட் இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் இருக்கு. ஸோ இதுக்குள்ள போனோம் அப்படின்னா பெரிய சாப்டர். ஸோ அதனால ரிஸ்க் எடுங்க, ஆனா பர்ஃபெக்டா ரிஸ்க் எடுங்க. ஸோ நான் எப்படி பண்ணணும்னு சொன்னோம் அப்படின்னா, USDT வாங்க போறீங்க, வாங்கணும் என்ன பண்ணணும், நேரா உங்க கேஷை பினான்ஸ்ல டெபாசிட் பண்ணிட்டு பினான்ஸ்ல இருந்து எங்க மூவ் பண்ணலாம், எஸ்என்எஸ் கிரிப்டோ வித்ட்ராவல், கிரிப்டோ டெபாசிட் இது மட்டும் பண்ணுங்க. எஸ்என்எஸ்ல பேங்க் அக்கௌண்ட்ல பண்ணாதீங்க, கண்டிப்பா ரிஸ்க் தான். ஸோ இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ கிரிப்டோ டெபாசிட், கிரிப்டோ வித்ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு இனிமே ஃபண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா செக்யூரபிளா இருக்கும். ஏன்னா வி ஆர் டெபாசிட்டிங் இந்த இன்வெஸ்டிங் த கிரிப்டோ. நாளைக்கு நான் இவ்வளோ ஒரு $1000 டெபாசிட் பண்ணிட்டோமா, $1000 என்ன பண்ணேன் கிரிப்டோல டெபாசிட் பண்ணேன், வெளியில இருக்கும்போது $2000 எடுக்கும். அப்ப இது எனக்கு ப்ராஃபிட்டபிளா தானே வரும். இந்த ப்ராஃபிட் எங்க கேட்டகரி தானே. இதுல 28% டாக்ஸ். ஸோ மோர் தென் $500 டாக்ஸ் பண்ணிதான் ஆகும். சரி, வழியே இல்லை. ஸோ இது கவர்மெண்டோட நார்ம்ஸ். இப்படி பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பண்ணும். ஸோ இதை பத்தி இன்னும் இன்டெப்டான கொரிஸ் வேணும் அப்படின்னா தேஜினியஸை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு இன்னுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. எனிவே, பாய், see you.